வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்பி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தேச வளர்ச்சியின் அடித்தளமாக மகளிர் சக்தி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் பிரதமரின் 75வது பிறந்த தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் பொதுமக்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கலாம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பெரியார் ஈவே ராமசாமியின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி திருச்சியில் இன்று ஏற்கப்பட்டது. சண்டிகரில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் 4 முக்கிய தூண்களாக பெண்கள், இளையோர், ஏழை எளியோர், விவசாயிகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், தேச வளர்ச்சியின் அடித்தளமாக மகளிர் சக்தி உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தாய்மார்கள் ஆரோக்கியமாக இருந்தால் ஒட்டுமொத்த இல்லமும் வளமாக இருக்கும் என்று எடுத்துரைத்த பிரதமர், இவர்தம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வலுப்படுத்தும் சுகாதார இயக்கமும் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டங்களின் கீழ் 75,000 சுகாதார முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமியும் பிரதமருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பிரதமரின் பிறந்த நாளை ஒட்டி நாடு முழுவதும் சிறப்பு ரத்த தான முகாமிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதனிடையே செங்கல்பட்டு தனியார் கல்லூரியில் ரத்த தான முகாமை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் வடுகம், ராசிபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் பிஜேபி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் ஒரு சாதாரண நிலையிலிருந்து பிரபலமான தலைவராக உருவெடுத்துள்ள பிரதமரின் அரசியல் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமரின் தலைமை பல்வேறு தரப்பினரை ஈர்த்துள்ள நிலையில் அரசியல் மற்றும் அதற்கப்பால் அவருடைய தாக்கம் இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் தனி முத்திரை பதித்துள்ளது. இன்றைய சிறப்பு நிகழ்வில் பல்துறையை சேர்ந்த பிரபலமானவர்கள் பிரதமரை பற்றி எடுத்துரைக்கின்றனர். உலக அளவில் அனைவரையும் கவர்ந்த தலைவராக திகழும் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை செயல்படுத்தி இருப்பதாக பிரபல திரைப்பட நகைச்சுவை கலைஞரும் கிரிக்கெட் வர்ணனையாளருமான பாஸ்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். என்ன ப்ராப்ளம் குளோபல் இருந்தாலும் சரி, அது டெரரிசமா இருக்கட்டும், குளோபல் வார்மிங்கா இருக்கட்டும், எய்ட்ஸா இருக்கட்டும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்மளுடைய சக்சஸை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு வேர்ல்டுக்கே காமிக்கக்கூடிய ஒரு லீடர் இஸ் மிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி இன் ஃபினான்ஸ், லைஃப்ல ஸ்டெபிலிட்டி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இவ்வளோத்தையும் ஒரு இண்டிவிஜுவல் இந்தியால எனக்கு கேரண்டி பண்ணிருக்காரு. குளோபல் லீடரா இருக்கிறதுக்கான ஒரு கிளியர் எட்ஜ் அவருக்கு மீதி பேரோட இருக்கு. தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் பிரபல விவசாயியுமான திரு அஜித்தன், வேளாண் துறை மேம்பட மண் பரிசோதனை முதல் நீர் மேலாண்மை வரை விளைச்சலுக்கான காரணிகளை தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் முன்னெடுத்துச் சென்றார் என்று கூறுகிறார். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்காக அறிவித்தார்கள். ஒவ்வொரு மண்ணையும் பரிசோதனை செய்து மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே, கிராமங்கள் அளவிலே, வயல்வெளி அளவிலே மண் பரிசோதனை அட்டைகளை முதலே வழங்கினார்கள். இது பாரத பிரதமரினுடைய முதல் முயற்சி. இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அரசினுடைய கொள்கை திட்டங்களால் ஏற்பட்ட ஒரு அபிவிருத்தி என்று சொல்ல முடியும். பாரத பிரதமர் அவர்கள் நீர் மேலாண்மையை பற்றி மிகவும் கவலை கொண்டதால் தான் சொட்டு நீர் பாசன திட்டம் மிகப்பெரிய அளவிலே பரவலாக்கம் பெற்றிருக்கிறது. நாம் விளைச்சலை எட்டுவதற்கு என்னென்ன காரணிகள் உண்டோ அவைகள் எல்லாம் மத்திய அரசினுடைய தொலைநோக்கு திட்டங்களால் செயல்படுத்தப்பட்டவை
இந்தியாவை தான் என்பதன் சொல்லுவதிலே எந்த மிகையும் இல்லை. நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டதை சுட்டிக்காட்டிய கட்டமைப்பு துறையின் சிறப்பு வல்லுநரும் தொழில் முனைவோருமான திரு லோகநாதன், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பங்களிப்பில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்பதற்கான பிரதமரின் விருப்பத்தை எடுத்துரைத்தார். இந்த டிஜிட்டல் யுகத்துல டிஜிட்டல் புரட்சி அப்படின்றது அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்ம இந்த 11 வருடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விஷன் விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லும்போது அனைவரும் சேர்ந்து முன்னேறுவோம்ன்றதான் அவருடைய ஆத்ம நிர்பார் பாரத் சொல்றாரு, மேக் இன் இந்தியா சொன்னாரு. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மட்டும் இல்ல, சிறு விவசாயிகள் முதல் மீனவர்கள் முதல் மக்களும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்ததுனால தான் பாரதம் இன்னைக்கு 4வது இடத்துக்கு ஜிடிபி முன்னேறி இருக்கு. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த புதிய புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் ஆபரேஷன் சிந்தூர்ல 26 நிமிஷத்துல எதிராளிகளை துவம்சம் செய்திருக்கும். நமக்கு எந்த சேதாரமும் இல்லை. நாட்டின் எதிர்காலத்திற்கான பிரதமரின் தொலைநோக்கு பார்வை தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதோடு நம் கனவுகளுக்கும் மறுவடிவத்தை உருவாக்கியுள்ளது என்பது மிகையாகாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பல்வேறு வரிகள் குறைந்து 2 லட்சம் கோடி ரூபாய் வரை பணம் சேமிக்க வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஜிஎஸ்டி விளக்க கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், வரி சீர்திருத்தங்களால் விவசாயிகளின் வருவாய் பெருகுவதோடு வேளாண் உபகரணங்களின் விலை குறைந்து நவீன பண்ணை திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வேலை உருவாக்கும் மையங்களில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று கூறிய அவர், வாங்கும் திறன் அதிகரித்து சாமானிய மக்களின் பண சேமிப்பிற்கு உதவும் என்றார். வரும் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ள சரக்கு வரி சீர்திருத்தங்களால் நாட்டின் வரி கட்டமைப்பு இலகுவாவதோடு பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் எடுத்துரைத்தார். வரி சீர்திருத்தங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆளுமை வழங்கி பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே கட்டுமான துறையில் சிமெண்டிற்கான வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது குறித்து தூத்துக்குடியைச் சேர்ந்த பொறியாளரும் வாகனங்களுக்கான வரி குறைப்பு பயனளிக்கும் என்று நாகையிலிருந்து பெண் ஒருவரும் தெரிவிக்கையில், நான் இன்ஜினியர் ராஜேஷ், தூத்துக்குடியில இருந்து. மத்திய அரசு ஜிஎஸ்டி 2025 ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க துறையில பாத்தீங்கன்னா சிமெண்ட் 28% இருந்து 18% குறைத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் பிரியங்கா, நாகப்பட்டினத்திலிருந்து பேசுறேன். நடுத்தர குடும்ப வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் 2 வீலர்ஸ் அண்ட் தென் 4 வீலர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்களால ரொம்ப ஈஸியா எங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ணிக்க முடியுது. இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பெரியார் ஈவே ராமசாமியின் 147வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதலமைச்சர் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தமிழகம் மற்றும் அசாம் மாநிலங்களின் ஊரக உள்ளாட்சி பகுதி மேம்பாட்டிற்காக 15வது நிதி ஆணைய மானியத்தின் கீழ் மத்திய அரசு 342 கோடி ரூபாயை இன்று விடுவித்துள்ளது. சண்டிகரில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 7 ஓவரில் விக்கெட் இழப்பினை 45 ரன் எடுத்துள்ளது. ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி வரும் 30ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இந்த தொடர் முக்கியத்துவம் பெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச வளர்ச்சியின் அடித்தளமாக மகளிர் சக்தி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் பிரதமரின் 75வது பிறந்த தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் பொதுமக்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கலாம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பெரியார் ஈவே ராமசாமியின் 147வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி திருச்சியில் இன்று ஏற்கப்பட்டது. சண்டிகரில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று
சற்று முன் 7 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 45 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.